ஜேசிபி வயநாட்டில் ஓட்டிட்டு பிழைச்சிட்டு இருந்தது. சினிமா கற்றுக்கணுங்கிற ஆசை வந்தோடனே ஜேசிபியை விற்றுட்டு கொச்சியில் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்துட்டார் ஃபிலிம் கற்றுக்கிறதுக்கு. அங்கே போய் கற்றுக்கிட்டு 2.5 வருஷம் கற்றுக்கிட்டு ஜேசிபி ஓட்டுறதுக்கு மட்டும்தான் கற்றாங்க. ஃபிலிம் என்னன்னு கற்றுக்க முடியல. அப்போ ஒரு நாளைக்கு அங்கே நான் கிளாஸ் எடுக்க போனபோது டோனி என்னை வந்து பார்த்துட்டு, சார் இதெல்லாம் சினிமாவில் இருக்கா? நான் 2.5 வருஷமாக அங்கே கிளாஸில் டெய்லி வந்துட்டுருக்கேன், இது வரைக்கும் 3 லட்ச ரூபா செலவாச்சு, ஒன்றும் கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னாங்க. அப்போ தான் சிரிச்சேன். ஓகே அப்படின்னா சரி, இந்த கோர்ஸ் முடிஞ்சால் என்னை வந்து பாருன்னு சொன்னோம். கோர்ஸ் முடிஞ்சோம். அன்னைக்கு பிடிச்ச விக்ரமம் வேதாளம் மாதிரி என் பின்னாடியே தொங்கிட்டு இருக்குது. சாரை பற்றி நிறைய பேசுறதுக்கு இருக்கு, ஆனால் எனக்கு ஜாஸ்தி தமிழ் தெரியாது, ஜாஸ்தி பேச வராது. அதனால நம்ம படம் புத்தம் புது நேரம் நல்லா ஓடுறதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் படம் பார்க்கணும், ப்ரமோட் பண்ணணும்னு அபேட்சிக்கிட்டார். என்னுடைய அப்பா கொல்லங்கோடு பாலக்காட்டுக்கு பக்கம் பிறந்து வளர்ந்தவர். அவரோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல சந்திரேட்டனோட வீடு. இவரோட அப்பா வந்து கொல்லங்கோட்டினுடைய காவல்துறை இதில் இருந்தார். அப்போ நாங்கள் ஸ்கூல் லைஃப்பில் எக்ஸாம் லீவில் 1 மந்த் அங்கே போய் நாங்கள் இருப்போம். பாதி நாள் பூரா சார் வீட்லேயே தான் இருப்போம். அவங்க அப்பா கொடுக்குறத நாங்கள் சாப்பிடுவோம். அப்படி இருந்துட்டு இருந்தபோது சார் எப்போ ஒருக்கா வருவார். அப்போ பயங்கரமான பிஸி. நாங்களாம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற டைமு. அப்போ நான் அப்போருந்தே பாடுவேன். 3 வயசு 5 வயசுலேருந்தே எனக்கு பாட்டு தான். அப்போது சார் வந்து கொல்லங்கோட்டில் எங்கள் கோயில் இருக்குது, அதில் நாடகம்லாம் நடத்துவாங்க, அதில் நான் பாடுவேன். சார் வந்து அதை பார்த்துருக்காரு, எனக்கே தெரியாது. அப்போ சொல்லியிருக்கிறாரு, தம்பி யார், என்னைக்கா ஒரு நாள் தம்பி நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நான் நேரடி அறிமுகம். அப்புறம் சார் நானும் ரொம்ப நெருக்கமானோம். அப்புறம் சாங்கு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லும்போது சார் சொன்னால் ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகாது, அதிகபட்சம் 3 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷத்தில் நான் டியூன் போட்டு கொடுத்துருவேன். அப்படி எனக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாரு சிச்சுவேஷனோட. அது வந்து ரொம்ப மேட்சாக இருக்கும். அப்படியே நாங்கள் பழகிட்டோம். ராஜா சார், இளையராஜா சார் இந்த நேரம் நான் நினைக்கிறேன். அவர் என்னென்னா மானசீக குருவாக கூட சொல்கிறேன். நான் கர்நாடிக் மியூசிக் 4 வாத்தியார்கிட்ட படிச்சிருக்கேன் கோவையில். இருந்தாலும் ராஜா சார்கிட்ட நான் கற்றுக்கிட்டது என்னன்னு கேட்டால், ஒரு டியூன் அப்படின்னு சொன்னால் சிச்சுவேஷன் சொன்னாங்கன்னா யோசிச்சு போடக்கூடாது. நீ அதை கேட்டோன்னு உனக்கு மனசுக்கு என்ன வருதோ அதை நீ போட்டணும், அதுதான் டியூன், அதான் நல்லா இருக்கும்னு ராஜா சார் சொல்லுவார். நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். அப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சார் வந்து ஒவ்வொரு சாங்லேயும் சிச்சுவேஷன்லேயும் என்னைய போட்டு இப்போ தொலைச்சி எடுப்பார். இப்படி பத்தாது, அப்படி பத்தாது, இப்படி போடு, அப்படி போடு சொல்லி எனக்கு நல்ல ஒரு இதை கொடுத்தது சார் தான். அது என் லைஃப் பூரா மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, 98ல் ஒரு சீரியல் பண்ணி அதில் எல்லாரையும் துபாய் கூப்பிட்டு போனாங்க. எனக்கு அன்றைக்கி பாஸ்போர்ட் இல்லாதனால என்னால் போக முடியல. அப்புறம் அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் சாங் யார் பண்ணதுன்னு கேட்டுக்காரு. என்னை சார் சொல்லியிருக்கிறாரு. அப்போ எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாச்சாவோ? கொடுத்தாச்சு. அப்போ இவரை பற்றி லிஸ்ட்லேயே இல்லையே. ஆமாம், அது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கறக்கு எனக்கு உரிமை இருக்குது, பட் இவருக்கு கொடுக்கறக்கு எனக்கு உரிமை இல்லை, ஏன்னா நானும் அவ்வளோ நெருக்கம் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ கிருஷ்ணகுமார்னு சொல்லி அவர் ஒரு PSR 78 கீபோர்டு அங்கேருந்து வாங்கி ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் வாங்கி சார் எடுத்து கொடுத்து அதை கொண்டு வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணார். அது எனக்கு பெரிய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது. அதுலேருந்து நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருப்பியும் அந்த சினி ஸ்டைலில் பண்ணி சாரை பல ஷூட்டிங்கில் போய் நான் தொந்தரவு கொடுத்துருக்கேன். நேரங்காலமே பார்க்காம என்னை அரவணைச்சிருக்காரு. அதை இந்த நேரத்தில் நான் மறக்க முடியாத ஒரு நினைவுகளை நான் சொல்கிறேன். சாரு தான் என்னை இந்த இசையில் இவ்வளோ தூரம் என்னை வளர்த்து விட்டதுக்கு அவர் தான் காரணம். நான் VRS வாங்கினேன் 89ல் டெக்ஸ்டைல் மில்லிருந்து. சினிமாவில் நம்ம ஏதாவது ஆகணும்னு சொன்னால் சார்கிட்டயே நம்ம போயிடணும் அப்படின்னு நல்ல ஒரு ஜாப் இருந்தது. என் குழந்தைங்க LKG UKG படிக்கிறாங்க. டெக்ஸ்டைல் மில் ஜாப் ரிசைன் பண்ணி என் பையன் வந்திருக்கான். இப்போ அவனுக்கு 38 வயசு ஆச்சு. அவன் சவுண்ட் இன்ஜினியர், டிப்ளமோ மியூசிக்கு. இருந்தும் நான் இதில் இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாத்தோட ஆதரவும் ரசிகர்களோட இது ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன். தொடர்ந்து நான் நல்ல இது கொடுக்கணுங்கிற அளவுக்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கணும். என்னுடைய 70வது இந்த வயசில்
இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். கார்த்திகை தீபத்தன்னைக்கு நான் பிறந்தேன். அப்போது டேட் பார்க்க சொன்னார் சாரு. இப்போ நான் 26, 27, 30 நல்லா இருக்கு சந்திரட்டா. அதெல்லாம் இல்லை, எனக்கு 30 எர்ணாகுளத்தில் ப்ரோக்ராம் இருக்குன்னு சார் சொன்னார். அப்படியா? அப்படின்னா 3ஆம் தேதி திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் வைக்கிறாங்க இல்லைங்களா, அது 4ஆம் தேதி வரைக்குமே அது ஒரு 15 நாளைக்கு அதோட பவர் இருக்குது அப்படின்னா உங்கள் பர்த்டேவா, 4ஆம் தேதியே வச்சிடலான்னு சொல்லி சாரு சொல்லி இப்போ இன்னைக்கு வச்சு நம்மெல்லாம் கூடியிருக்கிறோம், சந்திச்சிருக்கிறோம். இந்த சிவபெருமானுடைய ஆற்றல் எல்லாருக்கும் கொடுக்கணும், ஆரோக்கியம் கொடுக்கணும், மேலும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டு, தொடர்ந்து எங்களோட பணி இதோட நல்ல முறையில் வரும் அப்படிங்கிறதுக்கு உங்களோட எல்லாத்தோடைய ஒரு ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரம் வழங்குறேன். ஒரு பெண் கிடாவிண்டே துளசீதளம், ஒரு பெண் கிடாவிண்டே சுடுகர்கதம், இது தஸ்வனிஸ்வாச தளமர்மரம், இது நாணனம் துளசீதளம் துளசீதளம். இது துளசிதளங்கிற மெகா சீரியலில் சார் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கு மேலே மது சார் வந்து ஹரிங்கிற இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதில் நான் ரீரெக்கார்டிங் மட்டும் செஞ்சேன். அது 98ல். துளசிதளம் 2003ல் வந்தது. 2004ல் கூட்டுக்காரின்னு ஒரு சீரியலில் மஞ்சரி பாடியிருக்கு. அப்படி நல்ல நல்ல இதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நினச்சே பார்க்க முடியாத இன்னைக்கு நம்மக்கிட்ட இல்லை பூச்சல் காதர் சாரு, மங்கொம்பு கோபாலகிருஷ்ணன் சாரு எல்லாம் எனக்கு பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த பாட்டுகள்லாம் நல்லா வந்திருக்கு. பட் இன்னைக்கு இல்லைங்கிற போது இந்த படத்தில் பூச்சல் காதர் சார் தான் கோலம் புது கோலம் பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டு நாங்கள் இதில் இது பண்ணியிருக்கிறோம். தூய தமிழில் எல்லாம் எனக்கு பேச தெரியாதுங்க. இவன் தோ 56 வருஷமாக சென்னையில் தான் இருக்கும். இருந்தாலும் என்னுடைய தமிழும் உங்கள் தமிழுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும், மன்னிக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்து இப்போ கலரில் வந்து நின்றுட்டுருக்கோம், டிஜிட்டல் மீடியாவில் வந்து நின்றுட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி மீடியா பேர்சன்ஸ் கூட எனக்கு வந்து நின்று பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். எஸ்பெஷலி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. என்னென்னா, இந்த கோவிட் டைமில் வீட்டில் சும்மா இருக்கோன்னு சொல்லிட்டு க்ளப் ஹவுஸில் போகிறபோது நிறைய அங்கே வந்து ஆளுக்கு சொன்னாங்க, சார் எங்களுக்கெல்லாம் சினிமா கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது சார், எங்களுக்கெல்லாம் அதுக்கு வசதியே இல்லை, நாங்கள் எப்படி கற்றுக்க முடியும்? அப்போ நான் சொன்னேன், சும்மா தானே இருக்கோம், டெய்லி ஆன்லைனில் வாங்க, நான் கற்றுக் கொடுக்குறேன் சினிமான்னு சொன்னோம். அப்படி அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக டெய்லி கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம். ஒரு 1 hour 2 hours அப்படியே போயிட்டு இருந்தது. அப்போ அப்படியே ஒரு 100-150 கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, சார் எங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, நான் சொன்னேன், ஒர்க் ஷாப் நடத்தி என்ன பிரயோஜனம்? நான் ஒரு 10 நாள் நடத்துவோம், இதுதான் கேமரா, இதுதான் லைட்ஸு, இதுதான் ஜென்ரேட்டரு, இதுதான் ரிஃப்ளெக்டர்னு சொல்லி காட்டுவோம், கொஞ்சம் ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம், ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அனுப்போம். அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை. அதோட நம்ம அந்த 10 நாளுங்கிறது ஒரு 15 நாள் 20 நாளாக மாற்றினா ஒரு சின்ன ஃபிலிமே நமக்கு எடுக்கலாம்னு சொன்னாங்க. அது எல்லாருக்கும் நல்ல ஐடியா மாறிப்பட்டது. அன்றைக்கி நான் அவங்கள வச்சு ஒரு சின்ன ஃபிலிம் எடுத்தோம். ஆனால் அன்றைக்கி ஒரு தியேட்டர் ரிலீஸ் ஒன்றும் மனசில் எண்ணமே இல்லை. நாங்கள் எடுத்தோம், அந்த படம் நல்லா வந்தது. அப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அவங்களுக்கு ஆசை வர ஆரம்பிச்சார், தியேட்டர் ரிலீஸ் பண்ணணுமே. ஆனால் அது இப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறோம், சென்சர் ஆச்சு. பட் அதில் ஒன்றும் அந்த மாதிரி தியேட்டர் ரிலீஸ் பண்ணக்கூடிய அளவில் எலிமெண்ட்ஸும் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி எடுத்தது. ஆனால் இருந்தாலும் இப்போ நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணோம். அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது தான் இது என்னுடைய 3வது பேட்ச். இப்போ வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் இங்கேயே இருக்காங்க, 76 வயசு 82 வயசு ஸ்டூடெண்ட் வரைக்கும் இருக்குது. ஏன்னா ஆக்டிங்க்கு ஏஜ் பிரச்சனை இல்லை இல்லைங்களா. 6லேருந்து 100 வரைக்கும் நான் எல்லாரும் வர சொல்லியிருக்கோம். எல்லோரும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, என் கூட எல்லோரும் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம்ங்கிறது என்னுடைய மட்டும் இல்லை, டிரைவர் டு டைரக்டர் எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு தனி ஒரு கலைக்காரங்க இந்த மாதிரி துறை இங்கே வந்திருக்காங்க இந்த மாதிரி கிடையாது. எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சாங்க. யார் சமைச்சாங்க, யார் சர்வ் பண்ணாங்க, யார் வெசல்ஸ் கழுவி வச்சாங்க, யார் ட்ரைவ் பண்ணாங்க, ஷூட்டிங் ஃப்ளோரை எப்படி தொடச்சி வேணும் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சுருக்கோம், இன்க்ளூடிங் மீ. அதே மாதிரி இது ஒரு ப்ரொடியூசர்னு இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி அவங்கவுங்க பேக்கெட்லேருந்து 10 வயசா 20 வயசான்னு சொல்லி அப்படி போட்டு எடுத்த படம் அது. அது இப்போ நான் அந்த மாதிரி பண்ணுற 3வது படம். அது என்னமோ நல்லா சக்ஸஸாக போகுது. ஆனால் பசங்களுக்கு ஆசை ஏறி வருது, சார் இதில் ஃபைட்டு வேணும் சார்,
பாட்டு வேணும் சார், தியேட்டர் ரிலீஸ் ஆகணும் சார், தியேட்டரில் ஓட்டணும் சார், ஆசைகள் ஏறிட்டே வரும். அப்போ பட்ஜெட் ஏறும். ஆனால் அந்த அளவுக்கு பட்ஜெட்டுக்கு யாரும் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் சினிமாவில் அடுத்த ஒரு ஹைலி கல்ச்சர்டான, ரொம்ப டெடிக்கேட்டட், சின்சியரான, டிசிப்ளின்டான ஒரு ஜென்ரேஷன் உருவாக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். இல்லாமல் நான் இந்த படம் பண்ணி லட்சங்கள் கோடிகள் யாரும் சம்பாதிக்க நாங்கள் பிளான் பண்ணல. அடுத்த ஜென்ரேஷன் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஜென்ரேஷன் சினிமாவில் இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும். அதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நீங்கள் தான் படம் பார்த்து சொல்லணும். எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம்.